ஹாய் மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ் இந்த வாழ்த்து குட் மார்னிங் உலக மக்களே பிரியமானவர்களே வணக்கம். இப்போது நம்ம இந்த கரூரில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு மாபெரும் இழப்பு. அது ஈடுகட்டவே முடியாது. அவனு சொல்லுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இட்ஸ் வாட் இட்ஸ் பெட்டர் டு மேரி. ஆமாம், இட்ஸ் பெட்டர் டு மேரி வாட் தேன் டு பி பேர்ன். தேன் டு பேர்ன். இட்ஸ் பெட்டர் டு மேரி தேன் டு பேர்ன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டி வதைத்து சிதைத்து கொண்டு வருத்தி கொண்டு அப்படியே செத்து கொண்டு இருப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியாக இருப்பதுமே, சந்தோஷமாக இருப்பதுமே, நேற்று பற்றி நினைக்காம நாளைக்கு பற்றி கூட நினைக்காம யாரை பற்றியுமே நினைக்காம பற்று அற்று பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில் ஏறி ஜஸ்ட் டெல் தம் டு கெட் அவுட் ஃப்ரம் யுவர் சைட். எல்லாம் தொட்டி விட்டுட்டு நிம்மதியாக இருக்க காத்துக்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம். இட்ஸ் இட்ஸ் பெஸ்ட் டு பி முச்சிருந்தது. இட்ஸ் பெஸ்ட் டு பி வாட் என்னது அந்த ஆன் ஆன் த சேஃப் சைடு. சேஃப் மீன்ஸ் வாட்? பாதுகாப்பு. சேஃப் சைடு உனக்கு என்ன லைஃப்பில் நல்லா தெரியும். உனக்கு தெரியாத எங்களுக்கு தெரியும். சேஃப் சைடுன்னு ஒன்று இருக்குது, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த சேஃப் சைடு என்னவோ அதை பார்த்து நேர்மையாக உண்மையாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்ந்து விட்டு போக வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த ஃபூலி இருக்கான்ல, இந்த ஃபூல் முட்டாள் அதான் மானங்கட்ட எச்ச இந்த பிரியாணி குவார்டர்லாம் வாங்கி தின்ற உலகம் பூரா இருக்கிறான். சும்மா ஜனநாயகன். ஆனால் மயரை பிடுங்கிறதுக்கு கூட லைக்கு கிடையாது. அந்த ஃபூலி இருக்கான்ல, ஆமாம். டு ஃபூலி டு சிங் ட்வைஸ். முட்டாள்கிட்ட 2 தடவை நீ பாட்டு பாடினா கூட என்னது 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 அது ஒரு செவுடங்கிட்ட சங்கு ஊதுன கதை தான். என்னது அது வந்து என்னது இங்கே பாரு. டு அ டெஃப் மேன். டெஃப்னா என்னது? டெஃப்னா காது கேட்காத செவிட்டு மட்டைய. அவங்ககிட்ட நீ என்ன தான் சங்கு ஊதுனாலும் வேஸ்ட். செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் நான் பேசின்னு இருக்குது. இப்போ தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களா, 2027 ஜனநாயகம் அமெரிக்காவில் 2000 அவங்களும் காலனி நாடாக அடிமைப்பட்டு தான் கிடந்தான். முதல்ல ஜனநாயகம் அங்கே தான் திறந்துச்சு. இன்றைக்கும் அதனால தான் அமெரிக்காவை எல்லோரும் போற்றி புகழறான். ஆனால் இங்கே ஜனநாயகமும் இல்லை, மயிர் நாயகமும் இல்லை.